வணக்கம். உடலுறவு முடிந்த பிறகு உடனடியாக இன்னொரு முறை தாம்பத்திய உறவு கொள்வதற்கான விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இது ஆளுக்கு ஆள் வேறுபடும். இது ஒரு ரிஃப்ராக்டிவ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். மசில்ஸு நீங்கள் ஃபிசியாலஜி படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். மசில்ஸை தூண்டும்போது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் செக்ஸ் முடிக்கிறீங்க, ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு செக்ஸ் ஒரு 10 நிமிஷத்தில் பார்ட்னர் தூண்டினாங்கன்னா 5 நிமிஷத்தில் கூட திரும்ப முழுமையான விரைப்புத்தன்மை வரும். நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். வயது அதிகமாக ஒரு முறை விரைப்புத்தன்மை வந்து மறுபடியும் ஒரு செக்ஸில் ஆர்வம் வந்து மறுபடியும் ஒரு விரைப்புத்தன்மை வர்றதுக்கு டைம் அதிகமாகலாம். எந்த தூண்டுதலும் இல்லாமல் ஒரு 60-70 வயதானவருக்கு வந்து அடுத்த ஒரு முறை செக்ஸ் உணர்வு வந்து செக்ஸில் ஈடுபடுறதுக்கு நாட்கள் ஆகலாம், வாரங்கள் கூட ஆகலாம். அது பல விஷயங்களை பொறுத்து, அவருடைய மனநிலை, அவங்க பார்ட்னரோட தூண்டுதல், திருமணமாக எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, பல விஷயங்களை பொறுத்து இதெல்லாம் மாறுபடும். பொதுவாக பார்ட்னர் மறுபடியும் தூண்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கூட திரும்ப அவங்க இன்னொரு முறை உறவில் ஈடுபட முடியும். சில பேருக்கு அது முடியாமல் இருக்கலாம். இதில் தப்பு ரேட்டுன்றது எதுவுமே இல்லை. புதிதாக திருமணமானவங்களுக்கு திரும்ப உடல் உறவில் ஈடுபட முடியும். நீண்ட நாள் திருமண உறவில் இருக்கவங்களுக்கு இது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். இது உடல் உறவில் மட்டும் இல்லை. செல்ஃபோன் நீங்கள் புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்கினீங்க, அதையே கொஞ்ச நாளைக்கு நோண்டிக்கிட்டே இருப்போம். 2 வருடத்துக்கு முன்னால் வாங்கின ஐஃபோன் இப்போ நம்ம அதை கேர்லெஸ்ஸாக தான் வச்சுருப்போம். அதில் ஸ்க்ராட்ச் விழும், எல்லாம் வரும். ஸோ அந்த புதிதாக நியூனஸ் அது வந்து ஒரு விதமான பினைலெத்திலமைன்ற ஹார்மோனை சுரக்க வைக்கும். அது ஒரு த்ரில் எக்ஸைட்டேஷனை க்ரியேட் பண்ணும். எப்பயுமே நியூனஸ் கொஞ்சம் பழகின பிறகு அந்த பினைலெத்திலமைன் நம்ம உடம்புல குறைஞ்சிரும். அந்த அட்ராக்ஷன் வந்து இயல்பாகவே கொஞ்சம் குறைஞ்சிரும். இதை வெல்ல முடியுமான்னா கண்டிப்பாக வெல்ல முடியும். நீங்கள் அந்த காதலை, காமத்தை வந்து தனிந்து போகாமல் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், கணவன் மனைவியிடையே நீங்கள் ஒரே மாதிரி பொசிஷனில் ஒரே மாதிரி செக்ஸு ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. 550 பொசிஷன் செக்ஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50 அல்லது 10 பொசிஷன்லையாவது செக்ஸ் பண்ணுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, வேறு இடங்களையும் மாற்றுங்க. ஒரே பெட்டில் ஒரே மாதிரி பண்ணாமல் ஒரு நாள் ஷவரில் பண்ணலாம், ஒரு நாள் கிச்சனில் பண்ண இடம் இருந்தால் பண்ணுங்கள், ஒரு நாள் ஹாலில் பண்ணுங்கள். இடத்தையும் ஸ்பேஸையும் மாற்றிக்கிட்டே இருங்க. பார்ட்னரை மாற்றுறதுக்கு பதிலாக இதெல்லாம் மாற்றலாம். இது உங்கள் செக்ஸ். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறோம், இல்லை பல்வேறு புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். புதிய விஷயங்கள் அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதையும் நீங்கள் செயல்படுத்தி பார்க்கணும். புதிய விஷயங்கள் ஏதாவது புத்தகங்களை படித்தோன்னா அப்போ உங்கள் செக்ஸ் லைஃப் ஒரு புதிதாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ரொமான்டிக்காக, ஒரு புதிய விஷயமாக இருக்கும். அதை ஒரு டல்லாக ரொட்டீனாக பல் தேய்க்கிற மாதிரி ஒரு டல்லான ரொட்டீனான விஷயமாக மாற்றாமல் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லான விஷயமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வணக்கம்.